இப்போ பிஎஃப் அப்படின்றது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனிலையும் பிடிப்பாங்க. நீங்கள் வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, அது இபிஎஃப் பிடிப்பாங்க. மாசமானா அந்த ஒரு 12% பிடிச்சிட்டு மீதி உங்கள் சேலரி வரும். அது உங்கள் பணம் தானே. அதை அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி எங்கே பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு இபிஎஃப்ல வந்து போய் கட்டிடுறாங்க. அவங்க 12% கட்டுறாங்க, எம்ப்ளாயர் ஒரு 12% கட்டுறாரு. 20-24% ஆஃப் யுவர் இன்கம் அது வந்து டைரெக்டாக போய் சேமிக்க ஒரு இடத்துல வந்து சேவிங்காக இருக்குது. முதல் ஒரு 1-2 வருஷம் பெருசாக தெரியாது. ஒரு 5-6 வருஷம் ஆகும்போது இவ்வளோ பணம் இதில் இருக்கா அப்படின்னு தோணும். ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்தோன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு காப்பாற்றும். ஏன்னா அது வந்து உங்களுடைய ஃபோர்ஸ் சேவிங். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது அன்னைக்கு உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபியூச்சரில் வந்து அது உங்களை ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ் சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அதுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே எஸ்ஐபி அப்படின்றது பேசுறாங்க. எஸ்ஐபி என்ன எஸ்ஐபின்னா, எஸ்ஐபின்றது வந்து நீங்க ஒன்று வெல்த் கிரியேஷனுக்காக பண்றீங்க, ரெண்டாவது உங்களுடைய டிசிப்ளினையும் பெருக்கிறதுக்காக பண்றீங்க.